இயேசுவில் இணைந்திட பலியாக வாருங்களே. அவர் காட்டும் பாதையில் பயணம் சென்றிட பரிவு கூடுங்களே. இயேசுவில் இணைந்திட பலியாக வாருங்களே. அவர் காட்டும் பாதையில் பயணம் சென்றிட பரிவுடன் கூடுங்களே. மகிழ்வூட்டும் வழி பயணம் இது நம் வாழ்வில் திருப்பயணம். மகிழ்வூட்டும் வழி பயணம் இது நம் வாழ்வில் திருப்பயணம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பிலே நிலைத்திருங்கள், இறை அருளும் நிலைத்திருக்கும். பண்போடு வாழ்ந்திருந்தால் அவர் பரிவும் நமக்கிருக்கும். அன்பிலே நிலைத்திருங்கள், இறை அருளும் நிலைத்திருக்கும். பண்போடு வாழ்ந்திருந்தால் அவர் பரிவும் நமக்கிருக்கும். இயேசு சொன்ன வழி இதுதான், தினம் வாழ்வது நாம் காணும் சுகம்தான். இயேசு சொன்ன வழி இதுதான், தினம் வாழ்வது நாம் காணும் சுகம்தான். இயேசுவில் இணைந்திட பலியாக வாருங்களே. அவர் காட்டும் பாதையில் பயணம் சென்றிட பரிவுடன் கூடுங்களே. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று அனைத்துக்கும் அரசராகிய எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து அரசர் பெருவிழா என்று சொல்லப்படுகின்ற இந்த விழாவிலே நாங்கள் எல்லோரும் விண்ணக தாய்நாட்டினுடைய மக்கள் எங்களுடைய அரசர் ஆண்டவராகிய கிறிஸ்து என்பதை நினைத்து பெருமிதமடைந்து மகிழ்ச்சியோடு விழா கொண்டாடுகின்றோம். இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது இந்த விண்ணக தாய்நாட்டிற்கு உரித்துடைய பிள்ளைகளாக நாங்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவர் இயேசுவை அரசராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆட்சியிலே நாங்கள் வாழ்கின்றோமா என்கின்ற ஆழமான சிந்தனைகளை மனதிலே இருத்தி இந்த தூய பலியிலே நாங்கள் கலந்து கொள்வோம். அத்தோடு இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய பிறந்த நாட்களை இந்த வாரத்திலே இந்த மாதத்திலே நினைவு கூர்ந்தவர்கள் இறைவன் செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறுகின்றார்கள். திருமண வாழ்வை நினைத்து திருமண வாழ்விலே இறைவன் செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறுகின்றார்கள். குடும்பத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களுக்காக, நோயிலிருந்து சுகம் கிடைத்தமைக்காக நன்றி கூறுகின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
இந்த பலியிலே பலருக்காக நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய விசேட உதவியை எதிர்பார்த்திருக்கின்றவர்களை நாங்கள் நினைத்து அவர்களுக்காக மன்றாடுவோம். மேலும் இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற இந்த மாதத்திலே இறந்த அடியார்களாகிய அந்தோனி பிள்ளை ஜோசப் ரோஸ்மெலர், ஜோசப் வசந்தகுமார், ஆசீர்வாதம் அந்தோனிமுத்து நவரட்னம், அந்தோனிமுத்து துரை, அந்தோனி பிள்ளை அப்போலினஸ், சூசைப்பிள்ளை ஜெனட் ஷர்மிலி, ரவி சார்ல்ஸ் மரியாம்பிள்ளை, மெரினா கிரேஷியன், DSK பெனசிங்கி, திருமதி அருள் வேததாசன், திருமதி சுவாமிள்ளை பெர்னாண்டோ மற்றும் கனகரட்டினம், இசிதோர் பிலிப்பையா மேரி மெக்டலின், சவரிமுத்து மெரியநாயகம், அல்ஃபிரட் நவரட்னம், ஜூஜின் ஜெகநாதன், பிரீமஸ் ஆனந்தராஜா, சிங்கராஜா, லொரண்டினா வேதராஜா, மேரி ஜசோதினி, கீதபொன்கலன், கெலிஸ்டஸ், ஆண்டனிவாட், டோரின் கொன்சிலா, இவர்கள் ஆண்மலை பாற்றியை பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விசேடமாக மன்றாடுவோம். அத்தோடு இந்த வாரத்திலே விசேடமாக போரிலே மரித்த எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக மன்றாட அழைக்கப்படுகின்றோம். கடந்த பல தசாப்தங்களாக எங்களுடைய தாய் நாட்டிலே இந்த தமிழர்களுடைய இனப்பிரச்சனையிலே ஏற்பட்ட போரிலே தங்களுடைய உயிரை தியாகம் செய்த அனைத்து உறவுகளையும் நாங்கள் நினைந்து அவர்களுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்றோம். அவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று நித்திய இளைப்பாற்றியை பெற்றுக்கொள்ளவும், இவர்களுடைய பிரிவாலே துயருகின்றவர்கள் ஆறுதல் பெறவும், இன்னும் காணாமல் போய் எங்கிருக்கின்றார்கள் என்று அறியாமல் அவர்களுடைய நிலை குறித்து அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றவர்களை ஆண்டவர் பொறுப்படுத்து அவர்களுக்கும் தன்னுடைய இரக்கத்தை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பலியில் நாங்கள் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாங்கள் தகுதி பெறுகின்ற பொருட்டு எங்களுடைய குறை குற்றங்களுக்காக இறைவனுக்கும் அயலவருக்கும் நாங்கள் செய்ய தவறிய எங்களுடைய கடமைகளுக்காக நன்மைத்தனங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக பசி, தாகம், நோய், சிறை இப்படியான பல தேவைகளோடு எங்கள் மத்தியிலே சகோதர சகோதரிகள் வாழ்ந்த பொழுது அவர்களை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்த சந்தர்ப்பங்களை எண்ணி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலால் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, தேவ மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீரேனில் இயேசு கிறிஸ்துவே. நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியிலுள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்த உம்முடைய திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானீர். அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேற்றவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களுடைய ஆண்டவர் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் மந்தையே, நான் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டு கிடாய்களுக்கும் இடையே நீதியை வழங்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வசனங்கள் 11 தொடக்கம் 12, 15 தொடக்கம் 17 தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஒரு நல்ல ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன்.
காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: உன்னை பொறுத்தவரை என் மந்தையே, நான் ஆட்டுக்கும் இடையே, ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டு கிடாய்களுக்கும் இடையே நீதியை வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரினதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. ஆண்டவரினதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. ஆண்டவர் எனது ஆயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. பசும் புல்வெளியின் நிலத்தில் என்னை படுக்கச் செய்கின்றாய், என்னை படுக்கச் செய்கின்றாய். ஆண்டவரினதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. ஆண்டவர் எனது ஆயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. பசும் புல்மேய்ச்சல் நிலத்தில் என்னை படுக்கச் செய்கின்றாரே, என்னை படுக்கச் செய்கின்றாரே. ஆண்டவரினதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. ஆண்டவரினதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகையின் போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 20 தொடக்கம் 26, 28. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தொழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானதைப் போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும் பொழுது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சேர்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். அனைத்துமே மகனுக்கு அடிபணியும் போது தமக்கு அனைத்தையும் அடிபணியச் செய்த கடவுளுக்கு மகனும் அடிபணிவார். அப்போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் போற்றப் பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்றப் பெறுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 திருவசனங்கள் 31 தொடக்கம் 46 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியோடு வருகிற பொழுது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாக இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள்.
சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்குள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடை என்று இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என்று கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகி இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அது எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர் நிலை வாழ்வை பெறவும் செல்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து அரசரே, என்றென்றும் அரசாள்கின்றார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பிரெஞ்சு புரட்சியிலே ஒரு முக்கியமான கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது, சாதாரண சாமானிய மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக தாங்கள் சுரண்டப்படுகின்றோம், அரசர்களாலும் அரச குடும்பத்தாலும் நாங்கள் சுரண்டப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து அவர்கள் அரசருக்கு எதிராக, அரச ஆட்சிக்கு எதிராக அவர்கள் புரட்சியை தொடங்கி அவற்றை நடத்தி கொண்டு வந்த பொழுது, அரசனுடைய மாளிகைக்கு நேராக இவர்கள் வந்த வேளையிலே அரசி அவள் தன்னுடைய சாளரத்தின் வழியாக தன்னுடைய அறையிலிருந்து இந்த மக்களை பார்க்கின்றாள். எல்லோரும் கோஷங்களை எழுப்பி கத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவள் தன்னுடைய வேலையாட்களை அழைத்து கேட்கின்றாள், இவர்கள் ஏன் வெளியிலே இருந்து கத்திக் கொண்டிருக்கின்றார்கள்? அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், தங்களுக்கு பான் வேண்டும், சாப்பிட பான் வேண்டும் என்று கத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி. அப்பொழுது அரசி கூறினாளாம், பான் இல்லை என்று சொன்னால் கேக்கை சாப்பிட சொல்லுங்க என்று சொல்லி அவள் கூறினாளாம். இந்த சம்பவம் மிகவும் பிரபல்யமானது. காரணம், மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை அறியாது அந்த காலத்திலே அரச குடும்பத்தினர் வாழ்ந்தார்கள். இதனாலே பிரான்ஸ் தேசத்திலே இந்த புரட்சி ஆரம்பமானது என்பதை இந்த குட்டி கதை எடுத்து காட்டுகின்றது. இன்று நாங்கள் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஒரு அரசனானவன் தன்னுடைய மக்களுக்கு 3 முக்கியமான கடமைகளை, சேவைகளை செய்ய வேண்டியவனாக இருக்கின்றான். முதலாவது, தனக்கு கீழுள்ள மக்களை பராமரிக்கின்ற பொறுப்பு, அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பொறுப்பு, அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற பொறுப்பை உடையவனாக இருக்கின்றான். இரண்டாவது, தன்னுடைய மக்களை எல்லா விதமான தீமைகளிலே இருந்தும் பாதுகாக்க வேண்டியவனாக இருக்கின்றான். மூன்றாவது, மக்களுக்கு நீதி கொடுத்து அதிலே துன்புறுத்தப்படுகிறவர்களை, நீதியின் பால் பசியுள்ளவர்களை அல்லது நீதியின் பால் துன்பப்படுகிறவர்களுக்கு சார்பாக நின்று நீதி செய்ய வேண்டியவனாக இருக்கின்றான். இந்த 3 விடயங்களும் சாதாரண அரசர்களில் இருக்க வேண்டியதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் கிறிஸ்து அரசருடைய ஆட்சி உரிமை இதைவிட சற்று மேலானதாக இருக்கின்றது என்பதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் எங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றது. முதல் வாசகத்திலே நாங்கள் பார்த்தோம், எசேக்கியேலுடைய நூலிலே 34ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய கடவுள் எவ்விதமாக ஒரு ஆயனாக
அரசாட்சி புரிகின்றார் என்பதை எடுத்து காட்டுகின்றது. கிறிஸ்து அரசர், அவர் அரசராக இருக்கின்றார். எப்படியான அரசனாக இருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு ஆயனுடைய இருதயம் கொண்ட ஒரு அரசராக அவர் தன்னை காட்டிக் கொள்கின்றார். 34ஆம் அதிகாரத்திலே ஆழமாக நாங்கள் வாசிக்கின்றோம். அவர் முதலாவதாக தன்னுடைய ஆடுகளை அவர் தேடிச் செல்லுகின்ற அரசனாக இருக்கின்றார். என்று பல வேளைகளிலே நாங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே இருந்து தொலைந்து போகின்றோம். அவர்களை ஆண்டவர் தேடிச் செல்லுகின்றவராக இன்று நாங்கள் தொலைந்திருக்கின்றோம் என்று சொன்னால், எங்களை அவர் தேடி வருகின்ற அரசனாக இருக்கின்றார். பல வேளைகளில் எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளாலே அல்லது பல வேளைகளில் எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கடிகளினாலே நாங்கள் கடவுளை விட்டு தொலைந்து போயிருக்கின்றோம். பொதுவாக எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம், சிலரை நாங்கள் காண முடிவதில்லை. எங்களுக்கு ஒழுங்காக கோல் எடுத்திருப்பார்கள், மெசேஜ் போட்டிருப்பார்கள். ஆனால் அவர்களை காணவில்லை என்று சொன்னால் அவர்களை பல வேளைகளில் நாங்கள் தேடுவதில்லை. இன்று நாங்கள் அன்பு கூறுகின்றவர்களை, எங்களுக்கு அன்பு செலுத்துகின்றவர்களை கூட நாங்கள் தேடுவதில்லை. ஆனால் ஆண்டவராகிய அரசர், அவர் தன்னுடைய ஒவ்வொரு ஆட்டினையும் தேடி செல்லுகின்றவராக இருக்கின்றார். இதைத்தான் நாங்கள் இயேசு சொன்ன அந்த ஆடுகளின் உவமையிலே நாங்கள் பார்க்கின்றோம். 99 ஆடுகளையும் பால் வெளியிலே விட்டுவிட்டு அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடுகின்ற அரசனாக இருக்கின்றார். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தொலைந்து போகின்ற பொழுது தொலைந்து போன ஆத்துமாக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கின்றார். எனவேதான் அவருடைய அரசாட்சியிலே வாழுகின்ற எங்களுக்கும் அந்த அழைப்பை விடுக்கின்றார். தொலைந்து போனவர்களை நாங்கள் தேடுகின்ற இருதயமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஆட்சி, அந்த பணி ஆண்டவராகிய அரசரிடம் அது இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசுவிடம் அது இருக்கின்றது. தொலைந்து போன ஆடுகளை அவர் மீட்டு கொண்டு வருகின்றார். நாங்கள் பாவத்திலே வாழுகின்ற பொழுது, நாங்கள் ஒரு சிறையிலே இருக்கின்ற பொழுது, பாவ அடிமைத்தனத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது, கிறிஸ்து அரசர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அவர் எங்களை மீட்டு கொண்டு வருகின்றார். பிசாசுடைய பிடியிலே இருந்து எங்களை மீட்டு கொண்டு வருகின்றார். பாவ கட்டுகளிலே இருந்து எங்களை மீட்டு கொண்டு வருகின்றார். சாப கட்டுகளிலே இருந்து எங்களை மீட்டு கொண்டு வருகின்றார். ஆகவே கிறிஸ்து அரசர், அவர் எப்படியான அரசர் என்று சொன்னால், ஒரு ஆயனின் இருதயத்தை உடைய அரசராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, மீட்டுக்கொண்டு வந்த ஆடுகளுக்கு அவர்களுடைய காயங்களை கட்டுகின்றார். இன்னைக்கு பல வேளைகளில் நாங்கள் எத்தனையோ காயங்களோடு நாங்கள் வாழுகின்றோம். எத்தனையோ மன காயங்களோடு, சொல்ல முடியாத வேதனைகளோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது அவர் எங்களுடைய காயங்களை கட்டுகின்ற அரசராக இருக்கின்றார். எங்களை குணமாக்குகின்ற அரசராக இருக்கின்றார். நலிந்து போனவற்றை திடப்படுத்துகின்ற அரசராக இருக்கின்றார். இதுதான் கிறிஸ்து அரசருடைய, அவருடைய ஆட்சி உரிமையிலே நாங்கள் காண்கின்ற ஒரு தனித்துவமான பண்பாக இருக்கின்றது. அவர் எங்களை தேடுகின்றார், எங்களை பேணி காக்கின்றார், எங்களை மீட்டு வருகின்றார், எங்களை அவர் மேய்க்கின்றார், இளைப்பாறச் செய்கின்றார். நல்ல மேய்ச்சல் நிலங்களுக்கு எங்களை அவர் கொண்டு போகின்றார். முக்கியமாக இந்த காலங்களிலே நாங்கள் பல விதமாக நெருக்கப்பட்டாலும், பல கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்தாலும், பல நல்ல மறைவுரைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நல்ல மேய்ச்சல் நிலங்களுக்கு ஆண்டவர் எங்களை அழைத்து கொண்டு போயிருக்கின்றார். தன்னுடைய வார்த்தையாகிய உணவை எங்களுக்கு அவர் தருகின்றார். ஆண்டவர் கூறுகின்றார், என் மந்தைகளை நானே அழைத்து சென்று அவைகளை நான் மேய்ப்பேன், அவைகளுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன். இன்று ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகின்றார். பல வேளைகளிலே மனம் அங்கலாய்த்து எதை செய்வது என்று தெரியாமல், குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம், பொருளாதார நெருக்கடி, வீட்டு காசு கட்ட வேண்டும், பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும், பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்களை பார்க்க வேண்டும், இப்படியாக மனம் பேதலித்திருக்கின்ற பொழுது அவர் எங்களை அமர்ந்த தண்ணீரண்டை அவர் எங்களை கூட்டிச் செல்லுகின்ற அரசராக இருக்கின்றார். இந்த சிறப்பான தன்மைகளைத்தான் கிறிஸ்து அரசரிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே வாழுகின்ற அரசர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல.
அவர்கள் பலர் சுரண்டுகின்றார்கள். தங்களுடைய குடும்பத்தை மாத்திரம் அவர்கள் முன்னுக்கு கொண்டு வருகின்றார்கள். அல்லது எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களுடைய வருவாயை பெருக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் சூறையாட முடியுமோ அவ்வளவுக்கு சூறையாடி சுயநலமாக செயற்படுகின்ற பொழுது கிறிஸ்து அரசர் ஒவ்வொரு மந்தையையும் தேடி செல்கின்றவராக, ஒவ்வொரு மந்தையையும் பேணி காக்கின்றவராக, ஒவ்வொரு மந்தையையும் மீட்டு கொண்டு வருகிறவராக, அவற்றை மேய்ப்பவராக, அவற்றை இளைப்பாறச் செய்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம், கிறிஸ்து அரசர் அவர் நீதியின் அரசராக இருக்கின்றார். எசேக்கியேலுடைய நூலிலே நாங்கள் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, கொழுத்தவற்றையும் வலிமையானவற்றையும் நான் அழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். 34ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், கொழுத்தவற்றையும் வலிமையானவற்றையும் நான் அழிப்பேன். இதைத்தான் நாங்கள் இந்த 2ஆம் வாசத்திலே வாசிக்கின்றோம். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகின்றார், அவர் ஆட்சி உரிமையுடையவர்களையும் வலிமை வாய்ந்தவர்களையும் அரசுரிமை பெற்றவர்களையும் அவர் அழித்து விடுவார். ஏனென்றால் வலியதில் மகிழ்கின்றவர் ஆண்டவர் அல்ல. இந்த உலக அரசுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பலத்திலே, படை பலத்திலே, வலிமையிலே தான் அவர்கள் பெருமை பாராட்டிக் கொள்வார்கள். எங்களிடம் இவ்வளவு ஆயுதம் இருக்கின்றது, இவ்வளவு நவீன ஆயுதம் இருக்கின்றது, எங்களுடைய படைபலங்களை நாங்கள் மாற்றி இப்பொழுது எங்களுடைய படைபலங்களை நாங்கள் உயர்வான ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம், இலத்திரனியல் ஆயுதங்களை நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம், இவ்வளவு அணுக்குண்டுகள் எங்களிடம் இருக்கின்றது, இவ்வளவு விமானங்கள் எங்களிடம் இருக்கின்றது, இவ்வளவு விமான தாங்கி கப்பல்கள் எங்களிடம் இருக்கின்றது, காலாட் படைகள் இருக்கின்றது. இந்த வலிமையில் மகிழ்கிறவர்கள் தான் இந்த உலக அரசர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்து அரசு சொல்லுகின்றார், கொழுத்தவற்றையும் வலிமையானவற்றையும் நான் அழிப்பேன். இங்கே கொழுத்ததும் வலிமையானதும் எதை காட்டுகின்றது என்று சொன்னால், அராஜகமுடைய மக்கள், மற்றவர்களை அடக்கி ஆளுகின்றவர்கள், ஏழைகளையும் கைம்பெண்களையும் வலிமையற்றவர்களையும் சுரண்டி அதனாலே கொழுத்து திராணியானவர்கள், இவர்களை நீதியின் அரசர் அவர் தான் அழிப்பேன் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்து அரசர் அவர் நீதியின் அரசர். இன்று உலகத்திலே இந்த நீதி புரட்டப்படுகின்றது. வலிமை வாய்ந்தவர்கள் தப்பி படைக்கின்றார்கள், செல்வாக்குடையவர்கள், அரசியல் பலமுடையவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள். எல்லா வாய்ப்புகளையும் தங்களுக்கென்று சொல்லி பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். ஒரு அரச வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம். இவையெல்லாம் வருகின்ற பொழுது வலியவர்கள், செல்வந்தர்கள், ஆட்சி உரிமையுடையவர்கள், அரசு செல்வாக்குடையவர்கள் இவையெல்லாவற்றையும் பறித்துக் கொள்ளுகின்றார்கள், லஞ்சம் வாங்குகின்றார்கள். இந்த லஞ்சங்களினாலும் மக்களை சுரண்டுவதனாலும் அவர்கள் கொழுத்து புஷ்டியாகி இருக்கின்றார்கள். இவர்களுக்கு நீதி சரி கட்டுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், கொழுத்தவற்றையும் வலிமையானவற்றையும் ஆட்சி செலுத்துகிறவர்களையும் அதிகாரம் செலுத்துகிறவர்களையும் வலிமையுடையவர்களையும் நான் அழிப்பேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேலுடைய நூலிலும் புதிய ஏற்பாட்டிலே கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலும் நாங்கள் ஆண்டவர் கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த அரசர் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுத்தவராக இருக்கின்றார். கிறிஸ்து அரசர் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அந்த தன்னுடைய உயிரை கொடுத்து இன்றும் இந்த ஆடுகளை வாட்டி வதைக்கின்ற எல்லா விதமான தீமைகளிலே இருந்தும் விடுதலை கொடுப்பதற்காக செயற்படுகிறவராக இருக்கின்றார். எனவேதான் 2ஆம் வாசகத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், சாவே இறுதி பகைவன், அவனும் ஒரு நாள் அழிக்கப்படும். எவையெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி இருக்கின்றதோ அவை யாவுமே கிறிஸ்து அரசராலே நிர்மூலமாக்கப்படும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், கிறிஸ்து அரசர் அவர் அன்பின் அரசராக இருக்கின்றார். பொன் விதி என்று சொல்லப்படுகின்ற அந்த விதி எங்களுக்கு என்னத்தை சொல்லுகின்றது? ஆண்டவர் சொன்ன கட்டளை என்ன? இறுதியாக அவர் கொடுத்த கட்டளை என்ன? நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். நீங்கள் என்னை குரு என்று சொன்னீர்கள், நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொன்னீர்கள். நான் ஆண்டவர் தான், குருத்தான். ஆண்டவரும் நானுமாகிய குருவுமாகிய நான் உங்களுடைய பாதங்களை நான் கழுவினேன் என்று சொன்னால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். அது மாத்திரமல்ல, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று கூறிய இந்த அரசர் இறுதியாக கூறுகின்றார், இறுதி தீர்ப்பு எனக்குரிய மக்கள், ஆட்சி உரிமை பெற்றவர்கள் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால்,
பசியிலே இருக்கின்றவர்களை, தாகத்தோடு இருக்கின்றவர்களை, அந்நியராக இருக்கின்றவர்களை, ஆடை இல்லாமல் இருக்கின்றவர்களை, நோயுற்றவர்களை, சிறையில் இருக்கின்றவர்களை நீங்கள் எப்பொழுது பராமரித்தீர்களோ, எப்பொழுது இவர்களிலே இயேசுவை கண்டீர்களோ, அப்பொழுது நீங்கள் அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கிறிஸ்து அரசு அது அன்பின் அரசாக இருக்கின்றது. அன்பின் அடித்தளத்திலே இயங்குகின்ற அரசாக இருக்கின்றது. இந்த அன்பின் அடித்தளத்தில் இயங்காதவர்கள் ஆண்டவருடைய ஆட்சி உரிமையிலே, கிறிஸ்து அரசருடைய ஆட்சி உரிமையிலே பங்கு பெற முடியாதவர்கள் என்பதை நற்செய்தி மிக தெளிவாக எங்களுக்கு காட்டுகின்றது. இந்த அன்பு செயல்களை புரியாதவர்களை இயேசு ஆண்டவர் கூறுகின்றார், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், அலகைக்கும் அவனுடைய பரிவாரங்களுக்கும் செய்யப்பட்டிருக்கின்ற நரக நெருப்புக்குள்ளே செல்லுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே அன்பு அற்றவர்களாக, அன்பு இதயமற்றவர்களாக, நான் உங்களுக்கு காட்டிய அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு திராணியற்றவர்களாக நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நற்செய்தியிலே பார்க்கின்ற இந்த அன்பின் செயல்கள் தனியே உடல் சார்ந்த செயல்கள் மாத்திரமல்ல. பசி, தாகம், அந்நியன், ஆடை இல்லாமல் இருக்கிற நிலைமை, நோயுற்ற நிலைமை, சிறையில் இருக்கிற நிலைமை, இவையெல்லாம் தனியே உடலியல் சார்ந்தது மாத்திரமல்ல, இவை ஆன்மீகத்திலும் ஆழமான விளக்கங்களை கொண்டதாக இருக்கின்றது. இன்று எங்களிடம் வருகின்ற தேவையிலே இருக்கின்ற எத்தனையோ மனிதர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே வேளையிலே அதற்கு மேலாக ஆத்தும பாஞ்சி உடையவர்களாக இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரை பற்றி அறிவதற்கு பசியாக இருக்கின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு பசியோடு தாகத்தோடு ஆண்ட பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்படுவதற்கு தாகத்தோடு இருக்கின்றார்கள். இவர்களுக்கு கிறிஸ்துவாகிய நாங்கள் எதை நாங்கள் கொடுக்கின்றோம்? பசியோடு இருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கொடுக்கின்றோமா? தாகத்தோடு இருக்கின்ற மக்களை பரிசுத்த ஆவியின் நீர்நிலைகளுக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோமா? திருமுழுக்கினூடாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த குருத்துவத்தினுடைய, பொது குருத்துவத்தினுடைய முக்கியமான பணிகளை நாங்கள் செய்யாத பொழுதும் ஆண்டவருடைய ஆட்சியுமையிலே நாங்கள் பங்கு பெற முடியாது. இன்னைக்கு இயேசுவை அறியாத எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், அந்நியர்களாக இருக்கின்றார்கள். எங்களுடைய நண்பர்களுக்கு இயேசுவை கொடுத்து அவர்களை ஆண்டவருடைய நண்பர்களாக நாங்கள் மாற்றி இருக்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். பரிசுத்த வஸ்திரம் இல்லாமல், ஆடை இல்லாமல் வாழுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். பரிசுத்த வஸ்திரத்தை அணியாமல் நிர்வாணிகளாக உலக இன்பங்களாலே அவர்கள் சூறையாடப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். நோயினாலே நோயுற்றவர்களாக இருக்கின்றார்கள். பாவத்தினாலே கடிக்கப்பட்டு பாவ பழக்க வழக்கங்களினாலே நோய் முற்றிய நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் தேடி சென்று அவர்களுடைய நோய்களை கிறிஸ்து அரசரை கொண்டு நாங்கள் கட்டுகின்றோமா? கிறிஸ்து அரசராலே அவர்கள் குணமாக்கப்படுவதற்கு நாங்கள் கொண்டு வருகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறுதியாக சிறையில் இருக்கின்றவர்கள், பிசாசின் அடிமைத்தனங்களிலே, பிசாசின் கட்டுகளிலே வாழுகின்ற மக்கள், இவர்களை விடுவிப்பதற்கு நாங்கள் ஒரு குருவாக அல்லது ஒரு சாதாரண பொது கிறிஸ்துவத்திலே இடம்பெறுகின்ற கிறிஸ்தவனாக நான் என்ன செய்கின்றேன் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே எப்படியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த அன்பிய செயல்களுக்கு நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால், நாங்கள் பதில் கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன இந்த அன்பிய செயல்களை நாங்கள் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எங்களுக்கு முன்னுக்கு இருக்கின்ற சிறிய சகோதரர்களுக்கு நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய பதில் ஒன்றாகத்தான் இருக்கும். சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். ஏனென்று சொன்னால், நான் உங்களுக்கு காட்டிய அந்த அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை. இந்த கார்த்திகை மாதம் தமிழர்களாகிய நாங்கள் பலவிதமான எண்ணங்களோடு வாழுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. நாடு கேட்டோம், நாடு கிடைக்கவில்லை. அரசு கேட்டோம், அரசு கிடைக்கவில்லை. தலைமை கேட்டோம், தலைமை கிடைக்கவில்லை. எல்லாம் அழிக்கப்பட்டு பல நாடுகளுக்குள்ளே நாங்கள் வியாபித்து இன்று எதிரிலாக இருக்கின்றோம். ஒரு நாடு இல்லாமல், உரிமை இல்லாமல் நாங்கள் வாழுகின்றோம் என்று சொல்லி பலவிதமான சிந்தனைகள் எங்களை குழப்புகின்ற பொழுது ஒன்றை நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கென்று சொல்லி ஒரு நாடு இருக்கின்றது. விண்ணகமே அந்த தாய் நாடு. எங்களுக்கு என்று சொல்லி ஒரு தேசிய தலைவர் இருக்கின்றார். எங்களுக்கு என்று சொல்லி ஒரு பெரும் தலைவர் இருக்கின்றார். எங்களுக்கு என்று சொல்லி ஒரு அரசர் இருக்கின்றார். எங்களுக்கு என்று சொல்லி யாருமே வாழ்ந்து காட்ட முடியாத ஒரு தலைமைத்துவத்தை வாழ்ந்து காட்டிய ஒரு அரசர் இருக்கின்றார்.
அவர்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து. இந்த அரசைத்தான் நாங்கள் சார்ந்த மக்கள் என்பதை இந்த கார்த்திகை மாதத்திலே நாங்கள் ஆழமாக உணர்ந்து அந்த ஆட்சி உரிமையிலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் கூறுகின்றார். இறுதியிலே யார் இந்த அன்பிய செயல்களை செய்கின்றீர்களோ நீங்கள் ஆட்சி உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பலியிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து விசேடமாக மன்றாடுவோம். ஆமென். வானமும் பூமியும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் தன்னில் நிறைவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் மனுவானார். மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதராம் கடவுள் மனிதரானார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம். பாரினில் அவர் துணை வேண்டுகின்றோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம். திருச்சபை உரைப்பதை நம்புகின்றோம். புனிதர்கள் உறவை நம்புகின்றோம். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். கிறிஸ்தருடைய பெருவிழாவிலே எங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். விசேடமாக திருச்சபையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் ஆண்டவருடைய வல்லமையாலே நிரப்பப்படவும், இந்த காலங்களிலே ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயற்படவும், ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவும், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையாலே முற்று முழுதாக ஆட்கொள்ளப்படவும் இறை அருளை நாங்கள் கேட்போம். மரித்த ஆன்மாக்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். விசேடமாக இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்கள், இன்னும் எங்களுடைய தாய்நாட்டிலே ஏற்பட்ட போரிலே உயிர்களை தியாகம் செய்த அனைத்து இளைஞர்கள், இளையவர்கள், கொலை செய்யப்பட்ட மக்கள், காணாமல் போனவர்கள், வாழுகின்ற உரிமை அளிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் ஆட்கொண்டு நாங்கள் கிறிஸ்து அரசரின் ஆட்சி உரிமைக்காக ஏங்குகின்றவர்களாக வாழவும், இந்த உலக வாழ்நாட்களிலே நாங்கள் ஆண்டவரை சார்ந்தவர்கள், அவருடைய அரசை சார்ந்தவர்கள் என்பதை நாங்கள் ஆழமாக உணர்ந்து இந்த உலகத்திலே கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி இந்த ஆட்சிக்குள்ளே செல்ல தகுதியுடையவர்களாக மாற இறையருளை கேட்போம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம்.
இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு முது பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்ற எங்களுடைய மன்றாட்டுக்களை ஏற்று உம்முடைய விருப்பத்தின்படியாக அவற்றை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவா, காணிக்கை ஏற்றிடுவா, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வானம் காணும் நொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, எந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் மலர் பாதம், தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இந்த பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு பணிவுடன் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களினத்த அனைவருக்கும் திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் மக்களிப்பின் தைலத்தினால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பு அளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலகின் ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளிக்கின்றார். அது உண்மையின் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாக இருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை மாட்சியோடு புகழ்ந்து பாடி முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜான், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் உலகில் இருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட இசிதோர் பிலிப்பையா மேரி மெக்டலின், சவரி முத்துமரிய நாயகம், ஆல்ஃபெட் நவரட்னம், ஜோஜின் ஜெகநாதன், பிரிமஸ் ஆனந்தராஜா, சிங்கராஜா, லொரன்டீனா, வேதராஜா, மேரி ஜசோதினி, கீதபொன்கலன், கெலிஸ்டஸ், ஆண்டனிவாட், டோரின் கொன்சலா, அந்தோனி பிள்ளை ஜோசப் ரோஸ்மெலர், ஜோசப் வசந்தகுமார், ஆசீர்வாதம், அந்தோனி முத்து நவரட்னம், அந்தோனி முத்து துரை, அந்தோனி பிள்ளை, அப்போலினஸ், சூசைப்பிள்ளை, ஜெனட் ஷர்மிலி, ரவி சார்ல்ஸ் மரியாம்பிள்ளை, மெரினா கிரேஷியன், டிஎஸ்கே பெனசிங்கி, திருமதி அருள் வேததாசன், திருமதி சுவாம்பிள்ளை பெர்னாண்டோ, கனகரட்னம் மற்றும் போரிலே மரித்தவர்கள் யாருமே நினைவு கூறாத ஆன்மாக்கள், திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும், பலிந்து காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுகொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னியான புனித மரியா, அவள் கணவராகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்து அரசர் எங்களுக்கு கெட்டு தந்ததை போல விண்ண தந்தையை பார்த்து நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடரளவுமே மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை நாங்கள் அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எங்களுக்காக சிலுவையிலே மரித்த கிறிஸ்து அரசர் இவரே. செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதையன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதையன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். உறவு பாலம் இன்று வளர, இங்கு இறைவன் அரசு மலர. உறவு பாலம் இன்று வளர, இங்கு இறைவன் அரசு மலர. உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். உதயமாகி வந்து இதயம் யாவும் தம் உலகம் வாழ வைத்த இறைவன். ஞானம் காத்த கலைஞன் என் தலைவன், என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதையன் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதையன் வாழும் காலம் போதும்.
ஒரு தெய்வம். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருப்பார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதியில் ஆசி அருள்வார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, சாகாவரம் தரும் உணவை உட்கொள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து அரசனுடைய அன்பிலே என்றும் வாழ அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமுமில்லை, அதிர்ச்சியுமில்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலப்பாறை, ஆதலில் குறையில்லை. அச்சமுமில்லை, அதிர்ச்சியுமில்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவன் இயேசு அடைக்கலப்பாறை, ஆதலில் குறையில்லை. ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால். ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.